வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நான் பார்க்குறேன். மக்கள் தீர்ப்பு, பணபலம், அதிகார பலம் எல்லாத்தையும் முறியடித்து மக்கள் விஜய் கூட இருக்கிறத இன்னைக்கு உணர்த்தி இருக்காங்க. மறையும் வரையில் கருணாநிதி அவர்களை அதிகாரத்துக்கிட்டவே வர விடலை. அதான் எம்ஜிஆருடைய சாதனை. அதே போல் இன்னைக்கு விஜய் அதையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு சாதனை பண்ணியிருக்காரு. யாருமே செய்யாததை எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜயகாந்த் வந்தார், கமல்ஹாசன் வந்தார். ஏன் 10-15 வருஷமா சீமான் முட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் சாதிக்காததை விஜய் எடுத்த எடுப்பிலேயே, அதுவும் 2 ஜாம்பவான்கள் ஆண்ட கட்சி அப்படியே அழகா தூக்கி போட்டார. இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு கேடிசிசி ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த 4 மாவட்டத்தை தொடர்ச்சி எரிஞ்சிருக்காருங்க திமுகவை. முதலமைச்சர் பதவி போயிடுச்சு. எம்எல்ஏ பதவியாவது மிஞ்சுமானா அதுவும் மிஞ்சாது போல இருக்கு. இப்போ எதிர்கட்சி தலைவருக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் போயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் போயிருக்குது. சென்னையில் மொத்தம் 16 தொகுதியில் இருக்குது. 16மே தாவேக கவசம் தான் இருக்குது. சென்னை எங்கள் கோட்டை நான் பல நேர்காண உங்ககிட்டயே சொல்லிக்கிறேன். பெரிய ஓட்டையா போட போகிறாங்க பாருங்கன்னு. அந்த ஆங்கர், பீப்புள்ஸ் ஆங்கர் கோபம், ஆத்திரம், இந்த ஆட்சியை தொலைச்சி தூக்கி போடணுடான்ற வெறுப்பு. வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் இருக்கார். அவர் கூட இன்றைக்கி தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், ஒரு வழியாக ரிசல்ட் வந்துருச்சு. இன்னும் வரலையே. ஆல்மோஸ்ட் ஒரு 100 சீட்ஸ் மேலே போயிட்டு லீட் பொசிஷன் தான். இன்னைக்கு தாவேகா தான் சாயந்தரம் ஆகும் எல்லாம் இதுவும் ரிசல்ட் வர்றது. ஓகே சார், இன்னைக்கு தாவேகா தான் முக்கிய இடத்துல இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட்டை? வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக நான் பார்க்குறேன். மக்கள் தீர்ப்பு, பணபலம், அதிகார பலம் எல்லாத்தையும் முறியடித்து மக்கள் விஜய் கூட இருக்கிறத இன்றைக்கி உணர்த்தி இருக்காங்க. இது ஒரு மகத்தான தீர்ப்பு. எம்ஜிஆர் 1977 ஒரு சாதனை படைத்தார். அவர் 72 கட்சியை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சட்டமன்ற தேர்தல் 77 தான் வந்தது, 5 வருஷம் கழித்து. அதில் அவர் போட்டியிட்டு கூட்டணிலாம் வச்சார். அவர் தனியாலாம் விஜய் மாதிரி போல் இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், வேறு சில கட்சிகளோட ஒரு கூட்டணி வச்சு தான் அவர் திமுக கூட்டணியை எதிர்த்தார். அதில் அவர் அதாவது டெபுன்னு சொல்லுவாங்க, முதல் தேர்தல்லையே 30% வாக்குகளை வாங்கியது மட்டும் இல்லாமல் தனிப்பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் பெற்றார். 130 சீட்டுன்னு நினைக்கிறேன். ஆட்சியையும் அமைத்தார். அதுக்கப்புறம் அவர் மறையும் வரையில் கருணாநிதி அவர்களை அதிகாரத்துக்கிட்டவே வர விடலை. அதான் எம்ஜிஆருடைய சாதனை. அதே போல் இன்றைக்கி விஜய் அதையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு சாதனை பண்ணியிருக்காரு. நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா அவர் தனிப்பெரும்பான்மை இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு. அன்று இருந்த காலம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு. 2 பெரிய கட்சிகளில் 2 வருஷம்தான கட்சி முதல் தேர்தலை சந்திக்குது. இப்போ எம்ஜிஆர் அரசியல்லையே பழம் போட்டு கொட்டை போட்டு தின்னவர். அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாலாம் இருந்திருக்காரு. அப்போ அவருடைய அனுபவம், அவருடைய அந்த மக்கள் செல்வாக்கு, அன்னைக்கு என்ன திமுக ஆளுங்கட்சி, ஸ்தாபன காங்கிரஸ் தான் இருந்தது. அதனால் அந்த நிலைமை இல்லை இன்றைக்கி. இன்றைக்கி வலுவான 2 கட்சிகள், மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக, மத்தியை ஆளக்கூடிய பாஜக, இந்த 2 எதிராளிகள் மத்தியில் ஒரு குழந்தை மாதிரி இந்த தாவேகா முதல் தேர்தல்லையே நான் பார்த்தேன் 1 கோடி வாக்குகளை கடந்துடுச்சு. மத்தியானம் நான் ஒரு நியூஸ் சேனலில் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தேன் 39% ஓட்டை வாங்கிட்டாங்க. இன்னும் பாதி ஓட்டுக்கு மேலே என்ன வேண்டியிருக்கு. அப்போது இது ஒரு பெரிய ஒரு மகத்தான மக்கள் புரட்சி நடந்திருக்குங்க. இதை போய் சில பேர் சினிமா கவர்ச்சி, குழந்தைகளால் பெற்ற வெற்றி, இது எப்படி, இது சரியில்லை, அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யாரும் மறந்து கூட என்ன சொல்ல மாட்டேன்றாங்கன்னா, ஓட்டுக்கு 5000 கொடுத்தவன் 10,000 கொடுத்தவன்லாம் தப்பு பண்ணலப்போ. கரூரில் செந்தில் பாலாஜி, கோயம்புத்தூர் தெற்கில், ஏன் தமிழ்நாடு பூரா பணம் கொடுத்துருக்காங்க திமுக அதிமுக. அது தப்பு இல்லையா? ஆனால் குழந்தைகளை சொல்லிட்டாராம். குழந்தைகள் அப்பா அம்மாவை அடம் பிடிச்சி, அதனால தான் இந்த தீர்ப்பா.
அதாவது மக்கள் தீர்ப்பை மதிக்கிறது இல்லை, மக்கள் தீர்ப்பை வந்து பீலிட்டில் பண்ணும், கொச்சைப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அருவருப்பாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னால், தேர்தலுக்கு முன்னால் பேசுறதெல்லாம் வேற. இப்போ மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை நம்ம மதித்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு ஏற்றுக்கிட்டுறது தான் நல்லது. அதை ஏற்றுக்க மனசு இல்லாமல் இப்போவும் வந்து இந்த வெற்றி வந்து அவருடைய சினிமா கவர்ச்சியால் வந்தது, அவர் வந்து போல குழந்தைங்களெல்லாம் தூண்டி விட்டாரு இப்படின்னு சொல்கிறது நியாயமா அது? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே செய்யாததை, எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜயகாந்த் வந்தார், கமல்ஹாசன் வந்தார், ஏன் 10-15 வருஷமாக சீமான் முட்டி போட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் சாதிக்காததை விஜய் எடுத்த எடுப்பிலேயே, அதுவும் 2 ஜாம்பவான்கள் ஆண்ட கட்சி, இந்த பக்கம் 30-32 வருஷம் ஆண்ட கட்சி ஒன்று, இந்த பக்கம் ஒரு 28 வருஷம் ஆண்ட கட்சியை அப்படியே அலாக்கா தூக்கி போட்டார. இந்த வெற்றி இவ்வளவு அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்றது எனக்கு ஒரு காலையில் நான் ஒரு சேனலில் டிபேட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் போஸ்டல் ஓட்டை பிரித்து எண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ இது ஒரு சுனாமி. ஏன்னா அஞ்சல் ஓட்டு, அதாவது தபால் ஓட்டுக்களை எண்ணும்போதே வெட்ரன் லீடர் டிஎம்கேல திருச்சி டெல்டானா கேஎன் நேரு தான். இப்போ ஏதோ தப்பி தவறி ஜெயிச்சிட்டாரு. போஸ்டல் ஓட்டுலேயே பின்னிலை, அதாவது பின்னடைவு போகிறார் அவர். அதே போல் இந்த பக்கம் துரைமுருகன் காட்பாடியில் அவரும் 9 முறையோ 10 முறையோ இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் வந்து வெட்ரன் லீடர்ஸு. இவங்களே வந்து தபால் ஓட்டுன்றது நார்மலாக அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் பணிக்காக வெளியே போகிறவங்க தான் போடுறது. அந்த வாக்குகள்லேயே இவங்க பின்னுக்கு போகிறாங்கன்னா, அப்போ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எடுத்தாங்கன்னா இவங்க அநேகமாக ரொம்ப பெரிய அடி வாங்குவாங்க. நான் அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு கேடிசிசி ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த 4 மாவட்டத்தில் தொடர்ச்சி எரிஞ்சிருக்காருங்க திமுகவை. அதிமுக ஏதோ 1-2 வந்துருக்கு போகுது பாருங்கள். அதாவது ஒரு பக்கம் பார்க்குறேன், முதல்வர் 3வது சுற்றுலேருந்தே பின்னடைவில் இருக்கார். அநேகமாக அவர் வெற்றி பெறும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற ஓட்டெல்லாம் என்ன கூட அவருக்கும் இப்போ அவருடைய விஎஸ் பாபுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸு அடைக்க முடியாது. அதாவது கேப்பை ஃபில்லப்பே பண்ண முடியாது இருக்கிற மிச்ச ஓட்டை என்னாலும். ஸோ அதனால் ஸ்டாலின் அவர்கள் தோற்பது என்னை பொறுத்தவரையில் கொஞ்சம் பர்சனலாக நான் அது வருத்தமான விஷயந்தான். ஏன்னா அவருடைய முடிவு இப்படி இருக்க வேணாம். ஒரு தேர்தலில் தோற்று வெளியேற மாதிரி இருக்க வேணாம். ரொம்ப வருஷமாக இருந்திருக்காரு. குறிப்பாக இந்த கொளத்தூர் தொகுதிக்கு அவர் நல்லது நிறைய செஞ்சுருக்காருங்க. நானே பலமுறை அதுதான் காரணம். என்னன்னா யார் கேண்டிடேட்டு இன்னெல்லாம் இல்லை, விசில் போடு, விசிலுக்கு போடு, அவ்வளோதான். ஸோ அது ஸ்டாலினையும் பாதிச்சிருக்குது. இப்போ விஎஸ் பாபு ஒன்றும் ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய நாடறிஞ தலைவரில் ஒன்றும் கிடையாது. நேற்று வரைக்கும் திமுகலேருந்து அதிமுக போனார், அதிமுகலேருந்து தாவேக செங்கோட்டையன் கொண்டு வந்தார். செங்கோட்டையன் கொண்டு வந்தால் பாருங்கள் அப்படியே சரிச்சிட்டார் ஸ்டாலினை. அதனால் வந்துங்க ஸ்டாலின் வந்துங்க அந்த அவருடைய அரசியல் வந்து இப்படி முடிஞ்சிருக்க வேணாம். இப்போ அவருக்கு 73 வயசாகிடுச்சு. அடுத்த தேர்தல் 78. நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சிருந்தா கூட ஆஸ் பர் த இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்டு அவர் ஜெயிக்கிற வரைக்கும் தான் அவர் முதல்வர் வேட்பாளர். ஜெயித்த உடனே உதயநிதி கிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் ஏற்பாடு. இப்போ முதலுக்கே மோசம் போயிடுச்சு. இவருக்கு எம்எல்ஏ சீட்டே இல்லாமல் ஆகிப்போச்சா. இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, முதலமைச்சருக்கு முதலமைச்சர் பதவி போயிடுச்சு. எம்எல்ஏ பதவியாவது மிஞ்சுமானா அதுவும் மிஞ்சாது போல இருக்கு. இப்போ எதிர்கட்சி தலைவருக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் போயிடுச்சு. போன முறை 66 வாங்கி எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்னைக்கு வந்து திமுகவுக்கு அதை விட அதிகமாக இருக்குது இல்லை. அப்போ திமுகவில் இருந்த ஒருத்தர் தான் யாராவது எதிர்கட்சி தலைவர் ஆவாங்களே தவிர அதிமுகவில் இருக்கிற எடப்பாடிக்கு கிடைக்காது, அவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருந்தாலும். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் போயிருக்குது. யாருக்குடா கிடைச்சிருக்குதுன்னா புதுசாக வந்த ஒரு கட்சிக்கு எல்லாம் கிடைக்குது.
105 110 வந்திருக்காங்க. ம், ஆ. இன்னொரு சார், அது என்னோட அடுத்த முக்கியமான கேள்வி இன்னொரு அதான். 10 13 தேவைப்படும். ஓகே. அநேகமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ம், இந்த ட்ரெண்டு ம், விஜய் வந்து ஆட்சிக்கு வரணும்னு போட்டிருக்கிற ஓட்டு ம், நிச்சயமா அந்த இறுதி கட்டத்தில் ம், 18 கொண்டு வந்துரும். 100 ஏன்னா இந்த மை Axis இந்தியா India. டுடே ஆ, ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியா. இருக்குல்ல, அவங்க வந்து 98லேருந்து 120 சொன்னாங்க. ம், இப்போ அவங்க சொன்னது தான் நடந்திருக்கு. அவங்க ஒருத்தர் தான் சொன்னாங்க. ம், மற்ற எல்லாரும் அப்படியே தொடரட்டும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க சொன்னது தான் நடக்குது. 98லேருந்து 120 ம், நிச்சயமாக அந்த 120 ரேஞ்சில் வந்து முடியும்னு நான் நினைக்கிறேன். ம், ஏன்னா எல்லாருக்கும் ஏற்ற இறக்கம் இருக்குது. ம், 70 இருந்து அதிமுக இப்போ 55 53 வந்துடுச்சு. ம், அதே போல் 40 50 இருந்த திமுக இப்போ 70க்கு வருது. ம், அதனால் வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து எடப்பாடிக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அஹ், விஜய்க்கு வந்து முதலமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு ம், எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அவர் தான் முதலமைச்சராக ஆவார் ம். அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பெரும்பான்மை கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா கூட ஒரு 10 13ன்றத வெளியிலிருந்து சில கட்சிகள் ஆதரவு அவர் என்னென்ன கோரலாம். கட்சிகள் வரும்னு நினைக்கிறீங்க சார்? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை கேட்கலாம், ம், விசிகாவை கேட்கலாம், கம்யூனிஸ்டுகளை கேட்கலாம். இவங்கெல்லாம் மதவாத எதிர்ப்பில் தானே இருக்கிறாங்க. ம், ம். அது மாதிரி கேட்கலாம். ஓகே. தப்பி தவறி கூட ஒரு சீட் ஜெயிச்சிருக்காங்களா, பிரேமலதா கிட்ட கேட்டுறக்கூடாது. அவர் சரி, ஓகே சார். கேட்டாங்கன்னா அவங்க துணை முதல்வர் பதவியை கேட்டாலும் கேட்பாங்க. ஓகே சார், அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட சென்னையில் மொத்தம் 16 தொகுதியில் இருக்குது. 16மே தாவேகா வசம் தான் இருக்குது. ஆனால் மெட்ராஸில் அடி வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா திமுக? இல்லை, மெட்ராஸில் வந்து எல்லா போலுமே என்ன சொன்னாங்கன்னா, மிகப்பெரிய அலை வந்து தாவேகாக்கு ஆதரவாக இருக்குது. ம், மெட்ராஸில் 16 தொகுதியில் சென்னை எங்கள் கோட்டை எங்கள் கோட்டைனாங்க. நான் பல நேர்காணல் உங்ககிட்டயே சொல்லிக்கிறேன். ம், பெரிய ஓட்டையாக போட போகிறாங்க பாருங்கன்னு. ம், ம், பாருங்கள், புசி ஆனந்த்லாம் வந்து முன்னிலையில் இருக்கார் டி நகரில். ம், ஸ்டாலின் வந்து பின்னிலைக்கு போயிட்டாருன்னா நீங்கள் அந்த ஆங்கர், பீப்புள்ஸ் ஆங்கர் வந்து கோபம், கோபம் வந்து ஆத்திரம், ம், இந்த விஷயம் இந்த ஆட்சியை தொலைச்சி தூக்கி போடணுடான்ற வெறுப்பு ம், எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஓகே. அதனால ம். யாரை நிறுத்தினா யார் கேண்டிடேட்டுன்னு தெரியாதுங்க. அண்ணா நகர்ல யாரோ ராம்குமார், ராம்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் லீட் எடுத்திருக்காரு. அவ்வளோ ஜெயிச்சிட்டார். அவர் ஜெயிச்சாரா? வெற்றினே போட்டாங்க. ஆ. இப்போ ஆதவ் அர்ஜுனா ஆ. அவருக்கு எதிராக எவ்வளோ பெரிய எங்கள் தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி, ஆ. சபரீசன் வந்து குடும்ப சமேதராக வந்து ஆ. கழக முன்னணியர் கூட்டத்தெல்லாம் போட்டு ம், சபரீசன் திமுகவில் ஒரு ஆஃபீஸ் பேர்றம் கிடையாது, ம், ம், ஆட்சியிலையும் பொறுப்பு கிடையாது, கட்சியிலையும் கிடையாது. ம், ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் தி சன் இன் லா ஆஃப் ம், மிஸ்டர் ஸ்டாலின் ம், திமுக எம்எல்ஏங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ம், அது பார்க்கணும். அன்னைக்கு இங்கே வில்லிவாக்கம் வந்தப்போ ம், அப்படியே சேகர் பாபு இப்படி ஏதோ சேவகர் மாதிரி பின்னால் ஒரு மந்திரி ம், 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 எல்லாம் வந்து தன்மானம் இல்லை, சுயமரியாதை இல்லை. ம், யார் இப்போ சபரீசன் யார்? ம். அதான் குடும்ப அரசியல். ஓகே. அவர் ஒரு பவர் சென்டர். அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே ம். கார்த்திக் மோகன்னு ஓகே. அவருடைய பினாமி தான் அவன். ஓகே சார், அதே மாதிரி அடுத்த அமைச்சர்கள் சார், திமுக சேர்ந்த எல்லா அமைச்சர்களுமே பின்னடைவு. அதான் ஒரு பக்கம் பார்த்தா புசியானந்த் இல்லை, முன்னிலை. எல்லாருமே இல்லை, 1 2 பேர் திருப்பி முன்னால் வந்துட்டாங்க போல இருக்கு. ஓகே, முக்கால்வாசி. ஆனால் முடியும் போது ஓகே, எப்படி எப்படி எத்தனை பேர்? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ம், சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, ம், 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 மோர் பாப்புலர், மோர் பீப்புள் கனெக்டட் மேனு. ம். அவர்லாம் ஏன் இப்படி ஆனாருன்னு தெரியல. அதாங்க, அதாவது திமுகவில் யாரை நிறுத்தினாலும் தோக்கடி. தர்ம அடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம், ம், தர்ம அடி, போகிறவன் வரவன்லாம் அடிப்பான்னு. ம், ம். அந்த மாதிரி அடி வாங்கியிருக்காங்க திமுக வேட்பாளர்கள்.